திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருகளை, மெய்யடியார் பெருமக்களே, இந்த நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம, சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரம். இப்படி உறங்கச் செல்லுகின்ற பொழுதே இரவிலே நீங்கள் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பீர்களேயானால் விடியற் காலையிலே உங்களுக்கு அதே தானே வந்து சிவாய நம என ஒலிக்கும். அப்பொழுது சிவாய நம என்ற சொல்லி அதே தொடரும். அப்படி சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் விடியற் காலையிலே நாள்தோறும் கூறுவீர்களேயானால் உங்களுக்கு நல்லதையே பேசவும் நல்லதையே செய்யவும் அது அடித்தளமாக அமையும். ஆக சிவாய நம கூறுங்கள், சிறப்பாக வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே நான்காவது பாடல், ஆறாம் திருமுறை நான்காவது பாடல், பதிகம் 29, 29வது பதிகம், நான்காவது பாடல். ஆறாம் திருமுறை அப்பர் பெருமான் இயற்றியது. தாண்டகத்தேவர் திருத்தாண்டகம். பாடலை பெருமானிடத்திலே முன் சமர்ப்பிப்போம். முந்திய வல்வினைகள் தீர்ப்பான் தன்னை, முந்திய வல்வினைகள் தீர்ப்பான் தன்னை, மூவாதமேனி முக்கண்ணீனானே, சந்திரனும் வெங்கதிரும் ஆயினானை, சங்கரனை சங்கக்குழையான் தன்னை, மந்திரமும் மறைப்பொருளும் ஆனான் தன்னை, மந்திரமும் மறைப்பொருளும் ஆனான் தன்னை, மறுமையும் இம்மையும் ஆனான் தன்னை, அந்திரனை அஞ்சில் ஆரூரில் அம்மானை, அம்மான் தன்னை அறியாது அடிநாயில் அயர்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். முற்பிறப்புகளிலே செய்யப்பட்ட முந்திய வல்வினைன முற்பிறப்பிலே செய்யப்பட்ட அந்த கொடிய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான் தீர்த்துருவார். அப்படி முப்படையார் திருமேனியிலே மூன்று கண்களை உடையவனாக இருக்கிறான். சந்திரன், சூரியன், அவன்தான் சந்திரன், அவன்தான் சூரியன். அப்படி சூரிய சந்திரர்களாக இருக்கிறான். எல்லோருக்கும் நன்மை செய்பவனாக இருக்கிறான். அதுதாங்க முக்கியம். எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சங்கினாலாகிய காதணியை உடையவன். சங்கினாலே காதணி. மந்திரமும் வேதத்தின் பொருளும், மறுமையும் இம்மையுமாய் அழகு நிலை பெற்றிருக்கும். மந்திரமாய் வேதத்தின் பொருளுமாக இருக்கிறான், மறுமையாகவும் இருக்கிறான், இம்மையாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அழகு நிலை பெற்றிருக்கக்கூடியவன் நம்பெருமான். அவன் எங்கே இருக்கிறான்?
ஆரூரிலே உள்ள அம்மான், அப்படிப்பட்ட அம்மானை நான் அறியாமல் இருந்து விட்டேன். அறியாது அடிநாயேன் அயர்ந்தவாறே, அடிநாயேன் அயர்ந்தவாறே என்கிறார். முந்தையே என்னால் சொன்ன முதலிய முற்பிறப்புகள், அந்த முற்பிறப்புகளை செய்யப்பட்டதெல்லாம் நம்பெருமான் சிவபெருமான் போக்கிறவர். சங்கரன் இன்பத்தை செய்பவன் என்று பொருள். அந்திரள்ன அழகு நிலை பெற்றவன் அர்த்தம். அந்திரன் ஒரு நிலையாக இருக்கக்கூடியவன் என்பது பொருள். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று இந்த 6ஆம் திருமுறையிலே உள்ள 4வது பாடலை மட்டுமல்ல, இந்த பதிகம் முழுவதையும் பெருமானுடைய முன்னிலையிலே பாடி அவனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய.